அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் இப்ரத்துல்லா அம்மாபாத். இறை நம்பிக்கையாளர்களே, இது உங்களுடைய இஸ்லாமிக் பாத் அண்ட் ரெமடிஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இறைவனுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை கேளுங்க. இந்த பயான் மூலமாக அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் மாற்றத்தை வைத்திருப்பான். நமக்கு தேவையான ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினச்சிருப்போம், உறுதி செய்திருப்போம். அந்த ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவான். நமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, கஷ்டங்களை வேதனைகளை மிக விரைவில் போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குரானில் உள்ள ஒரு சூறாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த துனியா வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தேவையை மனதில் நியத்து வைத்திருப்போம். இன்னும் அந்த தேவையை நிறைவேற்றி கிடைக்க பல திக்ருகளையும் பல அமல்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த தேவைக்காக தினமும் ரப்பிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமது தேவைகளை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய திருக்குரானில் உள்ள அழகிய ஒரு சூறாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்மில் பல பேர் கஷ்டங்களோடு கண்ணீரோடு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையோடும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து தான் நமது திருக்குரான். குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் தனி சிறப்பு இருக்கிறது, சக்தி வாய்ந்தது. மகத்துவத்தை உணர்ந்து திக்ரு செய்யும் போது, அமல்களை நாம் அதிகப்படுத்தும் போது இறைவன் நமது வாழ்க்கையை செழிப்பாக்குவான், இன்னும் நமது வாழ்க்கையை உயர்த்துவான். நிறைய சகோதர சகோதரிகள் தேவைகளை கூறி கஷ்டங்களை கூறி துவா செய்ய சொல்கிறீங்க. அந்த கமாண்டை பார்த்த அந்த நிமிடத்திலேயே நான் அல்லாஹு தாலாவிடத்தில் உங்களுக்காக துவா செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்தை சீக்கிரம் இறைவன் நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ். நானும் அதற்கு வேண்டி துவா செய்து கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி பெற்ற ஒரு அமல். இதை ஓதக்கூடியவங்களுக்கு பண கஷ்டம் வராது, வருமானம் என்பது உயரும். வாழ்க்கையில் வறுமை என்கிற வேதனையான விஷயத்திலிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பான். நிறைய பேர் கடன் இருக்குது, கடன் அடைக்க முடியவில்லை, கடன் அடைவதற்கு துவா செய்ய சொல்கிறீங்க. நிறைய பேர் கடனில் மாட்டிக்கொண்டு இரவில் தூக்கத்தை இழந்து மனவேதனையோடு நம்மில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. அந்த கடனை அடைக்க ஹலாலான வழிகளை இறைவன் காண்பித்து தருவான். பல பாக்கியங்களை கொண்டு தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூரா. நமது வாழ்க்கையில் செல்வம் பெருக வாய்ப்புகளை இறைவன் தருவான். செல்வம் நான் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், பணம் காசு சொத்து இதெல்லாம் தான் செல்வம் அப்படின்னு. பிள்ளைகள் தான் நமது முதல் செல்வம். வீடு என்பது நமக்கு செல்வந்தான். உங்களுக்கு வாகனம் இருந்தால் அது உங்களுக்கு செல்வந்தான். இன்னும் நமது பிள்ளைகளுக்கு தாராளமான அறிவு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு செல்வம்தான். இல்மை இறைவன் நமக்கு வழங்கியிருந்தால் அது ஒரு செல்வந்தான். நமது பிள்ளைகள் நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நல்ல முறையில் நடக்குது என்றால் அது ஒரு செல்வம் தான். அப்படி செல்வம்னு சொன்னால் எல்லாவற்றையுமே குறிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் பரக்கத் இருந்தால் மேன்மேலும் அந்த செல்வம் என்பது அந்த சிறப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய திருக்குரானில் உள்ள ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் அனுபவம் கண்ட உண்மை இது. நிறைய பேர் இந்த சூறாவை ஓதி நான் பலன் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நிறைய சகோதர சகோதரிகள் எங்களுடைய தேவைகள் நிறைவேறியது அப்படின்னு சந்தோஷத்தோடு அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூறாவை பற்றி தான் இதற்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இந்த சூறாவை பற்றி நீங்கள் ஆசைப்படுகின்ற, நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற எல்லா எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் இறைவன் நிறைவேற்றி தருவதற்கு, நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் துக்கங்கள் ஆபத்து நமக்கு இருக்கக்கூடிய வேதனை எல்லாவற்றையும் விட்டு இறைவன் நம்மை பாதுகாப்பான். அனைத்தையும் அறியக்கூடியவன் ரப்பு. என்னுடைய மனதில் என்ன இருக்குது, உங்களுடைய மனதில் என்ன இருக்குது, எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் நமது ரப்பு. இது ஒரு சிறந்த சூறாவாகும். ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒவ்வொரு சிறப்பையும் ஒவ்வொரு வரலாறையும் இறைவன் வைத்திருக்கிறான். எல்லாருக்குமே தெரிந்த சூறா திருமறை குரானில் சக்தி பெற்ற 55வது சூறா ஆன சூரத்துல் அர்-ரஹ்மான். பல பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த சூறா, அதிக நன்மைகளை கொண்ட சூறா. இனி இந்த சூறாவை எப்படி ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும் நான் சொல்கிறேன். இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே அது தொடங்குவது அர்-ரஹ்மான் என்று. அர்-ரஹ்மான் என்றாலே எனது இறைவன் கருணை உடையவன், இரக்கமுடையவன். இறைவன் நமது தேவைகளை நிறைவேற்றி தருவான். நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் துன்பங்கள் நீங்கி சந்தோஷத்தையும் இன்னும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நற்செய்தியையும் இந்த சூறா மூலம் நமக்கு கிடைக்க, நம்மில் பல பேர் கடன் பிரச்சனைகள்னால் கடனை அடைக்க முடியாமல் எல்லா விதத்திலையும் அவங்க கஷ்டத்தோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையையும் கண்ணீரையும் போக்கி தரக்கூடிய சூறா
இன்னும் பல பேர் திருமணம் நடக்க மாட்டேங்குது, பல வருடங்களாகி திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம், எதுவும் நடக்கலை அப்படின்னு கமெண்ட் அனுப்பக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கும் சாலிகான ஒரு வரனை உங்களுக்கு கொண்டு வருவதற்கும் சிறந்த ஒரு சூறா இது. எல்லா பெற்றோருடைய கனவு தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல அதாவது ஒரு திருமணம் நடக்க வேண்டும், அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாலிகான ஒரு வரன் அமைய வேண்டும் அப்படின்னு நீங்கள் துவா செய்து இந்த சூறாவை ஓதுங்க. நல்ல வரனை இறைவன் உங்களுக்கு அமைத்து தருவான். இந்த சூறாவை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் நெய்யத்து வைத்து ஓதும்போது இன்னும் பல பேர் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கும். இன்னும் பல பேர் எனக்கு சொந்த வீடு வேண்டும், சொந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கும். இன்னும் சில பேர் நல்ல வேலை கிடைக்க வேண்டும், துவா செய்யுங்க சகோதரி, பல வருடங்களாக ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு கமெண்ட் அனுப்பக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்க, தொழிலில் வியாபாரத்தில் பறக்கத்து கிடைக்க, நமது மனதில் என்ன நெய்யத்து இருக்குதோ, என்ன ஹாஜத் இருக்குதோ இறைவன் அதனை பூர்த்தி செய்து தருவான். நம்மில் பல பேர் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நமது ஈமானை கடைபிடிப்பது. ஈமானில் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். இறைவனிடத்தில் முழு நம்பிக்கையோடு ஈமானோடு உறுதியோடு கண்டிப்பாக எனது ரப்பு எனக்கு வழங்குவான், அவன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு நெய்யத்து வைத்து உறுதியோடு தான் எந்த ஒரு திக்ரானாலும் எந்த சூறாவானாலும் ஓத வேண்டும். பல மணிக்கூர் இருந்து ஓதுவாங்க, ஆனால் சிந்தனை வேறு எங்கேயாவது இருக்கும். அவங்க என்ன ஓதுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும். வாய் மட்டும் அந்த திக்ரையோ சூறாவையோ ஓதிக்கொண்டிருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஆயத்தை ஓதினாலும் சரி ஈமான் வைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் நம்பிக்கை வைத்து இறைவன் என் முன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு உள்ள ஒரு சிந்தனையோடு இருந்து ஓதும்போது அதுதான் சிறப்பானது. பல பேர் நினைப்பது மணிக்கூர் கணக்கு இருந்து ஓதினேன், ஆனாலும் எனது தேவைகளை நிறைவேற்றி தரவில்லையே என்று. நம்மிடத்தில் இறைவன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மீது இந்த அடியான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான், இறைவனை பற்றியுள்ள எண்ணம் அவனிடத்தில் எப்படி இருக்கு, ஈமான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான், அந்த எண்ணத்தை தான் இறைவன் பார்க்கிறான். எனது தேவையை நிறைவேற்றி தருவான் எனது ரப்பு, எனக்கு கண்டிப்பாக நன்மை வழங்குவான் எனது ரப்பு, கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், நீ எனக்கு போதுமானவன் அல்லா அப்படின்னு நெய்யத்து வைத்து எந்த ஒரு அமல் செய்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு சிறிது நேரம் ஆனாலும் அது வெற்றியில் தான் முடியும். கண்டிப்பாக ஈமானோடு எந்த அமல் செய்தாலும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து 3 நாட்கள் நெய்யத்து வைத்து ஓதுங்க. ஏதாவது ஒரு தேவையை நெய்யத்து வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இறைவன் கடினமான நோய் விலகணும்னு நீங்கள் நெய்யத்து வைத்து அந்த நோய் விலகும். பரக்கத்து ரகுமத்து வாசல்களை ரப்பு இறைவன் திறந்து வைப்பான். கடன் அடைந்து கிடைக்கும். கணவன் மனைவி இடையே தினமும் பிரச்சனை, இருவருக்கும் இடையில் அன்பு ஏற்பட வேண்டும். என்னுடைய கணவருக்கு என் மீது ஒரு அன்பில்லை, என்னுடைய மனைவிக்கு என் மீது ஒரு அன்பில்லை அப்படின்னு ஒரு வேதனையோடு இருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவி இடையே அன்பை ஏற்படுத்தக்கூடிய சூறா இது. சாலிகான ஒரு குழந்தைக்காக பல பேர் காத்திருக்காங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பான், ஆனால் ஒரு குழந்தையை கொடுத்துருக்க மாட்டான். அதான் இறைவன் ஏதாவது ஒரு முறையில் ஒரு மனிதனை சோதிப்பான் என்பது. இந்த ஒரு சூறாவை ஓதுங்க, தொடர்ந்து ஓதுங்க, அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை தருவான். எவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு தாமதித்தோ அதற்கு இரட்டிப்பான கூலியை இறைவன் கொடுப்பான். நெய்யத்து வைத்து ஓதும்போது திருமணம் நடக்க, தொழிலில் பறக்கத்து கிடைக்க, அப்படி இந்த சூறாவை நெய்யத்து வைத்து ஓதும்போது நமக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கிறது. 78 ஆயத்துக்களை கொண்ட சூறா, இதில் 31 ஆயத்து தான் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. ஃபபி ஐய ஆலா இரப்பி குமாது கத்திபான், என்னுடைய அருட்கொடைகளில் எதை மறுக்கின்றீர்கள்? மனிதர்களிடமும் ஜின்களிடமும் அல்லாஹ் கேட்கிறான். இதை ஓதிய போது அந்த ஜின்னெல்லாம் அழுதுதான் அப்படின்னு ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் தந்த அருட்கொடைகளில் நீங்கள் எதை மறுக்கிறீங்க அப்படின்னு இறைவன் கேட்கிறான். நம்மால் எதை மறுக்க முடியும் சொல்லுங்க? நிறைய வெற்றிகளையும் அருட்கொடைகளையும் கொண்ட சூறா இது. வெற்றியின் வாசல்களை திறந்து தரக்கூடிய சூறா இது. இனி இந்த சூறாவை எந்த முறையில் ஓதுனம்? மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் இருந்து 11 முறை நீங்கள் ஓதுங்க. ஓதக்கூடிய நீங்கள் 3 நாட்கள் தொடர்ந்து மகரிப்புடைய தொழுகை எல்லா தொழுகையும் சரியான முறையில் தொழுங்க. மகரிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளை கண்டிப்பாக இறைவன் பூர்த்தி செய்து தருவான். ஏன்னா அதிகமானவருக்கு பதில் கொடுத்த ஒரு சூறா இது. வெற்றிகளை அள்ளி தரக்கூடிய சூறா இது. மனதிற்கு பிடித்த நபருடைய திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அனுப்புறீங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதலாம். ஆனால் ஒரு விஷயம், மனதிற்கு பிடித்த நபர்னு உங்களுக்கு இப்போ ஒரு அட்ராக்ஷனில் அப்படி தோணும். ஆனால் இறைவனுக்கு தான் தெரியும் அது ஹையர் ஆனதா, உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஹையராக இருக்குமான்னு ரப்புக்கு தெரியும். அது ஹையர் என்றால் இறைவன் உங்களுக்கு அதை பூர்த்தி செய்து தருவான்.
அதனால் எந்த தேவையும் நெய்யத்தாக வைத்து இன்றைய தினத்திலே நீங்கள் ஓத ஆரம்பித்து விடுங்கள். இந்த ரபியுல் அவல் மாதத்தின் பரக்கத்து கொண்டும் இந்த சூறாவின் பரக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா உங்களுடைய காரியங்களில் வெற்றி தருவான். இந்த சூறா ஓதுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருள் புரிவானாக. இன்னும் இந்த சூறா ஓதுவதற்கு எளிதான சூறாவாகும். மறுபடியும் வரக்கூடிய ஆயத்துகள் 31 தடவை வருகிறது. எளிதான சூறா தான். தெரியாதவங்க ஓத முயற்சி எடுங்கள். யூடியூப்பில் நிறைய இதில் சூறா அர்-ரஹ்மான் கொடுத்துருக்காங்க, கேட்டு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் வழக்கமாக 2-3 மாதங்கள் நான் வழக்கமாக ஓதுன சூறா என்னுடைய காரியத்திற்கு வெற்றி கிடைத்தது. இறைவன் உங்களுக்கும் வெற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு சூறாவையோ ஒரு குரானில் உள்ள ஒரு ஆயத்தையோ உங்கள் மூலமாக அவங்க ஓதுகிறாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.